Hello everyone. நம்ம இந்த வீடியோல ரெண்டு டைப்ஸ் ஆஃப் சார்ட்டிங் பார்ப்போம். ஒன்று வந்து செலெக்ஷன் சார்ட், இன்னொன்று இன்சர்ஷன் சார்ட். இதுதான் நம்மளோட செலெக்ஷன் சார்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல ஆக்சுவலி என்ன பண்றோம்னா, ஒரு அரேல இருக்கிற மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சு அரேயோட பிகினிங்க்கு கொண்டு வந்து பிளேஸ் பண்றோம். இதே மாதிரி இந்த ப்ராசஸ் கண்டினியூஸா ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அரே வந்து சார்ட்டட் ஆகும். சார்ட்டட் இன் த சென்ஸ் அசெண்டிங் ஆர்டர்ல, அதாவது மினிமம் வேல்யூ டு மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சு பிகினிங் கொண்டு வர்றோம். இதுதான் நம்மளோட மெயினான கோடு. ஸோ இங்க வந்து நம்ம ரெண்டு ஃபார் லூப் யூஸ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்ல வந்து n-1 வரைக்கும் நம்ம ரன் பண்றோம். செகண்ட் ஜே லூப்ல வந்து j is less than n வரைக்கும். பபிள் சார்ட்லயும் இதே மாதிரி ரெண்டு கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம சார்ட் பண்ணியிருப்போம், ஐ லூப்புக்கும் ஜே லூப்புக்கும். இங்கே அதே மாதிரி வந்து ரெண்டு ஃபார் லூப் யூஸ் பண்றோம். ஸோ ஐ லூப் வந்து n-1 வரைக்கும், ஜே லூப் வந்து லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் ரன் பண்றோம். ஆனா ஜே லூப்ல இங்க வந்து 0 to 1, ஐ லூப் வந்து 0 to n-1 வரைக்கும் ரன் பண்றோம். அதாவது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் டு லாஸ்ட் பிஃபோர் எலிமெண்ட். ஆனா ஜே லூப் வந்து i+1, அது வந்து ஐட்ரேஷன் பொறுத்து வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும் ஜேயோடது. ஆனா லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் போகும். இப்போ நம்மளோட அரே என்ன எடுத்துக்கலாம்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் வந்து நம்ம பாக்குறப்போ i is equal to 0, 0 is less than n-1 அப்படின்னா 5-1, that is 4. இந்த ஐட்ரேஷன்ல வந்து நம்ம மினிமம் வேல்யூ செட் பண்றோம். மினிமம் அப்படிங்கிறது, மின் அப்படிங்கிறது ஒரு இண்டெக்ஸ். மினிமம் வேல்யூ எந்த இண்டெக்ஸ்ல இருக்கோ அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக மின் அப்படின்னு கொடுத்துருக்கோம். மின் இஸ் ஈக்குவல் டு ஐ. ஸ்டார்டிங்ல டிஃபால்ட்டா வந்து நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ மின் இஸ் ஈக்குவல் டு ஐன்னு அசைன் பண்றோம். ஸோ மின் வில் பி ஈக்குவல் டு 0. அடுத்தது ஜே லூப்ல வந்து ஜே இஸ் ஈக்குவல் டு i+1 அப்படிங்கிறப்ப 0+1 is 1. ஜே இஸ் லெஸ் தேன் n அப்படிங்கப்ப 5. இந்த ஐட்ரேஷன்ல என்ன பண்றோம், if a of j அப்படின்னா a of 1, that is 5 is less than a of min ன்னு செக் பண்றோம். min is 0, so a of min will be 1. 5 less than 1 ன்னு செக் பண்றோம். அது ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகல, j லூப் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ j will be equal to 2. 2 is less than 5. இதுல என்ன ஆகும்னா a of j, அதாவது 11 is less than 1 ன்னு செக் பண்றோம். that is also false. again j இன்க்ரிமெண்ட் ஆகுறப்ப j is equal to 3. 3 is less than 5. இதுல தேர்ட் பொசிஷன்ல -2 இருக்கு. ஸோ -2 is less than 1, அங்க வந்து ட்ரூ ஆயிடுச்சு. அப்ப நம்ம என்ன பண்றோம், min is equal to j அப்படின்னு அசைன் பண்றோம். min will be equal to j. j யோட வேல்யூ என்னன்னா 3. இப்ப நமக்கு வந்து கரெக்டான மினிமம் வேல்யூட பொசிஷன் கிடைச்சிச்சு. ஸோ -2 ஓட பொசிஷன் வந்து 3, அதுதான் மினிமம் வேல்யூ. அதனால min is equal to 3 அசைன் பண்றோம். இப்போ அகைன் நம்ம j++ ஆயிடும். ஸோ which will lead to j is equal to 4. 4 is less than 5. அப்ப என்னாகும், அகைன் நம்ம செக் பண்ணணும், 19 is less than மினிமம். இப்போ வந்து மினிமம் பொசிஷன் வந்து 3. ஸோ அதுல இருக்கிற வேல்யூ வச்சு தான் செக் பண்ணணும். 19 is less than -1 செக் பண்றோம், ஃபால்ஸ். அகைன் j இன்க்ரிமெண்ட் ஆகுறப்ப j is equal to 5. 5 is not less than 5, அதனால கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். இப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதாவது இப்போ நமக்கு ஜே லூப் எதுக்கு அப்படின்னா மினிமம் பொசிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் மினிமம் பொசிஷன், த மோஸ்ட் மினிமம் பொசிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து நம்ம ஜே லூப் யூஸ் பண்றோம். மினிமம் பொசிஷன் இல்ல, மினிமம் வேல்யூ எந்த பொசிஷன்ல இருக்கோ அந்த பொசிஷன் கண்டுபிடிக்கிறது, அதுதான் நம்ம ஜே லூப் யூஸ் பண்றோம். ஸோ த மோஸ்ட் மினிமம் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதை வந்து நம்ம ஸ்வாப் பண்றோம். இன்ட் temp is equal to a of min. அதாவது டெம்ப்ல வந்து a of 3 அப்படின்னா -2 ஸ்டோர் பண்றோம். a of 3 ஓட பொசிஷன்ல, அதாவது இந்த பொசிஷன்ல வந்து a of i ஸ்டோர் பண்றோம். ஸோ i will be 1, 0th பொசிஷன்ல இருக்கு. அதனால i1 வந்து இங்க கொண்டு வந்துடுறோம். -2 வந்து அகைன் இங்க ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு கொண்டு வர்றோம். ஸோ ஐயும் மின்னும் ஸ்வாப் பண்றோம் நம்ம. இப்போ எப்படி இருக்கும்னா -2, 5, 11, 1 and 19. இதுதான் வந்து இப்போ இருக்கிற நம்மளோட அரே. இப்போ நம்மளோட ஜே லூப் எல்லாமே முடிஞ்சு, அதாவது ஐ லூப்ல இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். இப்போ ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஐ வில் பி ஈக்குவல் டு 1. 1 is less than 4. இப்போ இதே ப்ராசஸ் நம்ம மறுபடியும் ரிப்பீட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அகைன் வந்து நம்ம மின் வேல்யூ வந்து ஐன்னு அசைன் பண்றோம். மின் வில் பி ஈக்குவல் டு 1. ஜே லூப்ல வந்து ஜே வில் பி ஈக்குவல் டு i+1, that is 2. 2 is less than 5. இப்போ செக் பண்ணோம், a of j, that is a of 2, we have 11 is less than a of min ன்னு செக் பண்றோம். min வந்து 1, that is 5, இல்ல false. so j இன்க்ரிமெண்ட் பண்ணணும். j will be equal to 3.
a of 3 வந்து 1 is less than 5 ஆன்னு செக் பண்றோம். அது ட்ரூ ஆயிடுச்சு. அப்போ மின் இண்டெக்ஸ் வந்து என்னவா இருக்கும்னா 1 ஓட இண்டெக்ஸ் அகைன் 3. இதுல நம்ம நோட்டீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா j is equal to i plus 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அதாவது இத வந்து நம்ம எடுக்கல. ஸோ பேசிக்கலி செலெக்ஷன் சார்ட்ல வந்து 2 அரேவா பிரிச்சிருக்கோம். ஒன்னு வந்து சார்ட்டட் அரே, இன்னொன்னு அன்சார்ட்டட் அரே. ஸோ சார்ட்டட் அரேக்கு வந்து நம்ம ஐ லூப், சார்ட்டட் அரேல இருந்து ஸ்டார்ட் பண்றதுக்காக நம்ம ஐ லூப் யூஸ் பண்றோம். அன்சார்ட்டட் அரே வந்து நம்ம சார்ட் பண்றதுக்காக வந்து நம்ம ஜே லூப் யூஸ் பண்றோம். ஸோ ஜேல ஸ்டார்ட் பண்ணிட்டு எதெல்லாம் அன்சார்ட்டட் வேல்யூ இருக்கும் அதை வந்து நம்ம சார்ட்டட் அரேக்கு மூவ் பண்றோம். ஆனா அரே வந்து 2 அரே அந்த 2 அரேவா நம்ம இமேஜின் பண்ணிட்டு நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து இனிமே நம்ம இதை 0th பொசிஷன் நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஏன்னா அதுதான் வந்து மோஸ்ட் மினிமம் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதை வந்து நம்ம இனி யூஸ் பண்றது இல்ல. இனிமே வந்து அதுக்கு அடுத்த பொசிஷன்ல இருந்து, அதுக்கு தான் j is equal to i plus 1. எப்பவுமே ith பொசிஷன் வந்து நம்ம சார்ட் பண்ணி வச்சுப்போம். அதுக்கு அடுத்த பொசிஷன்ல இருந்து நம்ம செக் பண்ண ஆரம்பிப்போம் வேற ஏதாச்சும் மினிமம் எலிமெண்ட் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இப்போதைக்கு 0th பொசிஷன் இஸ் சார்ட்டட். நெக்ஸ்ட் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றப்ப நமக்கு 3rd பொசிஷன்ல மின் வேல்யூ இருக்குன்னு தெரிஞ்சு. ஸோ min is equal to 3. அதுக்கப்புறம் அகைன் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இன்க்ரிமெண்ட் பண்றப்ப j will be equal to 4. 4 வந்து 19 இருக்கு. 19 less than மினிமம் பொசிஷன்ல வந்து 1 இருக்கு. 19 less than 5 செக் பண்றோம். தட் இஸ் ஃபால்ஸ். இப்போ ஃபார் லூப் விட்டு வெளியே வரும். ith பொசிஷனும் i வந்து 1, மின் வந்து 3. இந்த 2 பொசிஷனும் வந்து நம்ம ஸ்வாப் பண்ணுவோம். ஸோ அப்ப என்ன ஆகும்னா -2 1 11 5 and 19 இந்த மாதிரி அரே கிடைக்கும். அடுத்தது i இன்க்ரிமெண்ட் ஆகும். i will be equal to 2. 2 is less than 4. ஓகே, இப்போ min will be equal to 2. j வந்து again i plus 1 அப்படிங்கிறப்போ 3. 3 is less than 5. நம்ம 2ல இருந்து லூப் ஸ்டார்ட் பண்றோம். ஏன் அப்படின்னா -2 சார்ட்டடா இருக்கு, 1 சார்ட்டடா இருக்கு. அதனால நமக்கு அது தேவையில்ல. 2nd பொசிஷன்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். So j will be equal to i plus 1, that is 3. a of j is less than a of min அப்படின்ட்டு a of jல வந்து நமக்கு 5 இருக்கு. 5 is less than min position வந்து 2. So 11 இருக்கு. That is true. அப்போ இப்போ இருக்கிற மினிமம் இண்டெக்ஸ் வந்து மினிமம் வேல்யூ இருக்கிற இண்டெக்ஸ் இஸ் 3. j இன்க்ரிமெண்ட் பண்றோம். j will be equal to 4. 19 is less than 5 அப்படின்னு செக் பண்றோம். இல்ல. ஸோ j லூப் வந்து இன்க்ரிமெண்ட் பண்றப்ப இட் வில் பி 5. அதனால அதுக்கு போகாது, வெளியே வந்துடும். j லூப்ல இருந்து வெளியே வந்துடும். இப்ப ஸ்வாப் பண்ணணும். எதெல்லாம் அப்படின்னா 11ம் 5ம் ஸ்வாப் பண்ணணும். ஸோ இப்போ அரே வந்து -2 1 5 11 19 அப்படி ஆயிடும். இதுதான் வந்து நம்மளோட அரே. இதான் வந்து நம்மளோட அரே. i இன்க்ரிமெண்ட் ஆயிடும். i will be equal to 3. இப்போ மினிமம் will be equal to 3. j loop என்ன ஆகும்னா j will be starting from 4. j is less than, அதாவது 4 is less than 5. அதெல்லாம் ட்ரூ ஆயிடுச்சு. a of j is less than a of min ன்னு செக் பண்றோம். a of j வந்து 4th பொசிஷன்ல இருக்கு. அதாவது 19 is less than a of min அப்படின்னா 3rd பொசிஷன்ல 11 இருக்கு. இல்ல. அடுத்தது j இன்க்ரிமெண்ட் பண்றோம். j will be equal to 5. 5 is less than 5 ன்னு செக் பண்றப்போ வெளியே வந்துரும். j லூப்ல இருந்து வெளியே வந்துரும். இப்போ வந்து நம்ம j லூப் விட்டு வெளியே வந்துரும். இப்போ நம்ம என்ன பண்றோம், அகைன் ஸ்வாப் பண்றோம். இங்க வந்து ஸ்வாப் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. பட் ஸ்டில் நம்ம அந்த மத்த இஃப் சப்போஸ் லெஸ் தேனா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்வாப் பண்றோம். அதே தான் நம்ம இங்கேயும் ஃபாலோ பண்றோம், அவ்வளவுதான். ஆனா இங்க ஸ்வாப் பண்ணாலும் நமக்கு சேம் வேல்யூ தான் வரும். ஏன் அப்படின்னா a of min வந்து a of 3, அதாவது 3rd பொசிஷன்ல 11 இருக்கு. i வேல்யூ வந்து 3. a of iல வந்து again 11 இருக்கு. ஸோ 11ஏ வந்து நம்ம ஸ்வாப் பண்ணி டெம்ப்ல ஸ்டோர் பண்ணி அதோட பொசிஷன்ல 11 வைக்கிறோம். ஸோ அரே வில் ரிமைன் த சேம், எந்த சேஞ்சஸும் நடக்காது. இப்போ i is equal to 4 ஆகுறப்போ 4 is less than 4 ஆன்னு செக் பண்றோம். அதனால அந்த லூப்பை எக்ஸிக்யூட் ஆகாது. இதுதான் வந்து நம்மளோட சார்ட்டடான அரே. ஸோ இதுதான் வந்து நம்மளோட செலெக்ஷன் சார்ட். அதாவது நம்ம மினிமம் வேல்யூ செலக்ட் பண்ணிட்டு அதோட பொசிஷன்ல பிளேஸ் பண்றோம். அதனால அது செலெக்ஷன் சார்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த கோட் வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். செலெக்ஷன் சார்ட்டோடது இதெல்லாம் வந்து சேம் பபிள் சார்ட் கொடுத்த அதே கோடு தான் இங்கே இருக்கு. டிஸ்பிளே பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், மெயின் ஃபங்க்ஷன்ல அன்சார்ட்டட் அரே பிரிண்ட் பண்ணி செலெக்ஷன் சார்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டு சார்ட்டட் அரே பிரிண்ட் பண்றேன், அவ்வளவுதான். ஸோ இங்க வந்து நமக்கு சார்ட்டடா வந்திருக்கு. நெக்ஸ்ட் இன்சர்ஷன் சார்ட் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இன்சர்ஷன் சார்ட் எப்படி பண்றதுன்னா நம்ம வந்து இங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் டு லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் நம்ம
ட்ராவர்ஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு எலிமெண்ட்டும் வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற எலிமெண்ட் வச்சு நம்ம செக் பண்றோம். அதாவது 5 வந்து 1 கூட செக் பண்ணி இஃப் சப்போஸ் ஸ்மாலரா இருந்துச்சு அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர்ல இல்ல அப்படின்னா நம்ம அதை வந்து மூவ் பண்றோம். அப்படி இல்லை இப்ப நம்ம வந்து -2 செக் பண்றோம்னா -2 வந்து 11 கூட செக் பண்றேன். ஸோ இது ஸ்மாலரா இருந்துச்சுன்னா நான் மூவ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற எலிமெண்ட்ஸ் கூட செக் பண்ணுவேன். இந்த மாதிரி பிஃபோர் எலிமெண்ட்ஸ் கூட செக் பண்ணி நம்ம வந்து சார்ட் பண்றோம். இது வந்து ஏன் இன்சர்ஷன் சார்ட் அப்படி சொல்றோம்னா நம்ம வந்து ஒரு வேல்யூ அதாவது மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதோட கரெக்டான பொசிஷன்ல நம்ம இன்சர்ட் பண்றோம். ப்ரெடிசஸரை வந்து செக் பண்ணி அதோட பொசிஷன்ல இன்சர்ட் பண்றோம். இதுக்கு வந்து கார்ட்ஸ் நம்ம விளையாடுற மாதிரி கார்ட்ஸ்ல வந்து நம்ம ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அகைன் சிமிலர் திங் இங்க நடக்குது. அதாவது இந்த அரே வந்து ஒரு சார்ட்டட் அண்ட் அன்சார்ட்டட் பார்ட்டா வந்து நம்ம வர்ச்சுவலி சார்ட்டட் அரே அன்சார்ட்டட் அரே இல்லைன்னா சார்ட்டட் செக்ஷன் அன்சார்ட்டட் செக்ஷன் அப்படின்னு வர்ச்சுவலி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அன்சார்ட்டட்ல இருக்கிற ஒரு வேல்யூ எடுத்துட்டு அதோட கரெக்டான பொசிஷனை வந்து சார்ட்டட் செக்ஷன்ல வந்து நம்ம கண்டுபிடிச்சு அதுல இன்சர்ட் பண்றோம். அதுதான் வந்து மெயினா இன்சர்ஷன் சார்ட்ல நம்ம பண்ணுவோம். இப்போ இந்த கோடை ட்ரேஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி i is equal to 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஏன்னா 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா நம்ம i-1 பொசிஷனை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். iல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் j லூப் வந்து தனியா யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ i வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு முன்னாடி எலிமெண்ட் i-1 ஆக்சஸ் பண்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் வந்து i will be equal to 1. கீ அப்படிங்கிற ஒரு வேல்யூ நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். கீ இஸ் ஈக்குவல் டு a of i. அதாவது a of 1 will be 5. 5 தான் வந்து நம்மளோட ஸ்டார்டிங் கீ வேல்யூ. j will be equal to i-1 அதாவது 0. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷனும் இருக்கு 0th பொசிஷனும் இருக்கு. இப்போ while loop இங்க யூஸ் பண்றோம். while j is greater than or equal to 0. 0 is greater than or equal to 0 அந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ a of j அதாவது a of 0 1 is greater than 5 ஆனு செக் பண்றோம். அது இல்ல false. so while loop எக்ஸிக்யூட் ஆகாது வெளியே வந்துரும். இப்போ a of j plus 1 j plus 1 னா 0 plus 1 that is 1. a of 1 ஓட பொசிஷன்ல வந்து நம்ம 5 ஸ்டோர் பண்றோம். இப்போ என்ன ஆகும் அப்படியே தான் இருக்கு. 5 ஓட பொசிஷன்ல 5 ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ i இன்கிரிமெண்ட் ஆகும். i will be equal to 2. இப்போ key will be equal to a of I அப்படின்னா a of 2 will be equal to 11. j will be equal to 1. 1 is greater than or equal to 0 அது true ஆயிடுச்சு. a of j so a of 1 will be 5 is greater than 11 ஆன்னு செக் பண்றோம். இல்ல while loop எக்ஸிக்யூட் ஆகாது. a of j plus 1 அப்படின்னா a of 2 ஓட பொசிஷன்ல நம்ம வந்து 11 ஸ்டோர் பண்றோம். again in the same position. இப்போ i increment ஆகும். i will be equal to 3. key value will be equal to a of 3 அப்படின்னா -2. j will be equal to 2. 3 minus 1 is 2. இப்போ 2 is greater than or equal to 0 அது true ஆயிடுச்சு. a of j that is a of 2 வந்து 11 is greater than key value ஆனு செக் பண்றோம். அது வந்து true ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்றோம் while loop உள்ள போகும். a of j plus 1 is equal to a of j. That is a of 3 is equal to a of j அப்படின்னா a of 2ல என்ன இருக்கு 11 இருக்கு. so a of 3 ஓட பொசிஷன்ல வந்து நம்ம 11 ஸ்டோர் பண்றோம். அதாவது 11 இப்போ இங்க வந்துருச்சு. ஓகே இப்போ while loop இன்னும் முடியல. j is equal to j minus 1 பண்றோம். so j will be equal to 1. இப்போ again while loop எக்ஸிக்யூட் ஆகும். while loop கண்டிஷன் எப்ப ஸ்டாப் ஆகுதோ அப்பதான் வெளியே வரும். இப்போ j is equal to 1 னா 1 is greater than or equal to 0 that is true. a of 1 னா வந்து நமக்கு 5 இருக்கு. 5 is greater than key value -2 ஆனு செக் பண்றோம். again that is true. அப்போ மறுபடியும் உள்ள வரும். a of j plus 1 அதாவது a of 2 will be equal to a of 2 ஓட பொசிஷன்ல நம்ம வந்து a of 1 ஸ்டோர் பண்றோம். 5 வந்து ஸ்டோர் பண்றோம். இப்போ a of 2 இந்த பொசிஷன்ல வந்து நம்ம 5 ஸ்டோர் பண்றோம். இப்போ j again j will be equal to j minus 1. so it will be 0. again while loop increment 0 is greater than or equal to 0 அந்த condition true ஆயிடுச்சு. a of 0 அதாவது 1 is greater than -2 ஆன்னு செக் பண்றோம். again that is true. அப்போ a of j plus 1 is a of 1 ஓட பொசிஷன்ல
நம்ம வந்து 1 பிளேஸ் பண்றோம். அதாவது 0th பொசிஷன்ல இருக்கிற எலிமெண்ட்னா 1 பிளேஸ் பண்றோம். இப்போ இங்க வந்து 1 வந்துரும். இப்போ j வந்து again decrement பண்றோம். so j will be equal to 1 minus 1 is 0 minus 1 is minus 1. so நெகட்டிவ்ல போயிடுச்சு. அந்த டைம்ல நம்ம செக் பண்றப்போ j is greater than or equal to 0 ன்னு செக் பண்றப்போ இல்ல j is less than 0, minus 1 is less than 0. அதனால while loop எக்ஸிக்யூட் ஆகாது, வெளியே வந்துரும். இப்போ ஃபைனலா நம்ம அடுத்த I இன்கிரிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா a of j plus 1 is equal to k. இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டெப் நம்ம லூப் முடிக்கிறப்போ. a of j plus 1 னா இப்போ வந்து j ஓட வேல்யூ -1. so -1 plus 1 is 0. அப்ப 0th பொசிஷன்ல நம்ம இந்த கீ வேல்யூவை ஸ்டோர் பண்றோம். so a of 0 will be equal to -2. அதாவது இந்த பொசிஷன்ல -2 ஸ்டோர் பண்றோம். 19 அப்படியே தான் இருக்கும். 19க்கு எந்த சேஞ்சும் வராது. இது வந்து ஒரு ஐட்ரேஷன், ஒரு ஐயோட ஐட்ரேஷன் முடிகிறப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 3 வேல்யூஸ் நமக்கு சார்ட்டடா வந்திருக்கு. 3 இல்ல, ஆக்சுவலி சொல்ல போனா எல்லாமே சார்ட்டடா இருக்கு. பட் ஸ்டில் நம்ம அடுத்த இன்க்ரிமெண்ட் பண்ணி நம்ம செக் பண்ணணும். I இன்க்ரிமெண்ட் ஆயிரும். I is equal to 4. கீ வேல்யூ வந்து 4th பொசிஷன்ல 19 இருக்கு. so key is equal to 19, j is equal to 3. 3 வந்து greater than or equal to 0 true ஆயிடுச்சு. a of 3 வந்து 11 is greater than 19 ஆன்னு செக் பண்றோம். இல்ல. so a of 4ல வந்து again நம்ம கீயை ஸ்டோர் பண்றோம். 19 ஆயிடும். அங்க எதுவும் நடக்காது. இப்ப I இன்க்ரிமெண்ட் பண்றப்ப I will be equal to 5. 5 பண்றப்ப 5 is not less than n வேல்யூ. ஏன்னா n வேல்யூ is also equal to 5. அதனால I loop இன்க்ரிமெண்ட் ஆகாது. அதோட I loop வந்து ஸ்டாப் ஆயிடும். இப்போ வந்து நமக்கு சார்ட்டட் அரே கிடைச்சிருக்கு. ஸோ இஃப் I loop வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி அரே சார்ட்டட் அப்படின்னு அர்த்தம். இதுதான் வந்து நம்மளோட இன்சர்ஷன் சார்ட். இப்போ இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். சார்ட்டடா வந்திருக்கு. ஸோ தட்ஸ் இட். இங்க வந்து பபிள் சார்ட்லயும் செலக்ஷன் சார்ட்லயும் வந்து நம்ம 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணிப்போம். இன்சர்ஷன் சார்ட்ல ஒரு ஃபார் ஒரு வைல். வைல் ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியா இருக்கும். ரிப்பீட்டடா வந்து நம்ம பண்ணிட்டு இருப்போம். j greater than 0 இந்த கண்டிஷன் ஓகே. பட் a of j is like greater than key and செக் பண்ணி நம்ம ரிப்பீட்டடா அந்த ப்ராசஸ், நம்ம வந்து மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் நம்ம ரிப்பீட் பண்றோம். So that's all for this video. Thank you.